வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, நீங்க யாரிடமும் பகிர முடியாத கவலைகளை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க. 8ஆம் மற்றும் 12ஆம் இடங்கள் மறைமுக ஸ்தானங்களா அமையும். இந்த இடங்கள்ல தசாப்தி காலத்திலும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட சில அவமானங்களும் ரகசிய இழப்புகளும் மற்றும் மனக்கயங்களை உங்களால உங்களுடைய பெற்றோர், துணை அல்லது நண்பர்கள் என யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்ற அச்சம் உங்களுக்குள்ள இருக்கும். வெளியில சிரித்த முகத்தோடு சுற்றினாலுமே உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருப்பதை உங்களால காட்ட முடியவில்லை யாருக்குமே காட்ட முடிந்திருக்காது. சொன்னால் கேவலம், சொல்லாவிட்டாலும் நெஞ்சு முடி வெடித்துவிடும் என்ற நிலையில நள்ளிரவுல தலையணைய நினைத்த கன்னி ராசி நேயர்கள் பலர் உண்டு உங்க வாழ்க்கையில. அந்த தனிமை உங்களை கொண்டு சென்று இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களுடைய தசாபுத்தி காலத்துல தான் உங்களுக்கு ஏற்பட்ட சில அவமானங்களும் ரகசிய இழப்புகளும் மற்றும் மனக்காயங்களை உங்களால உங்களுடைய பெற்றோருக்கோ, துணைக்கோ அல்லது நண்பர்கள் என யாரிடமே பகிர்ந்து கொள்ள முடிந்திருந்திருக்கா உங்க வாழ்க்கையில. நீங்க வெளியில சிரித்த முகத்தோடும் சுற்றினாலுமே உள்ளுக்குள்ள நீங்க ஒரு எரிமலையை வெடித்து கொண்டிருப்பதை உங்களால் யாருக்குமே காட்ட முடிந்திருக்காது உங்க மனசுக்குள்ள இருக்கிறத. சொன்னால் கேவலம், சொல்லாவிட்டால் நெஞ்சு வெடித்துவிடும் என்ற நிலையில நீங்க நள்ளிரவுல தலையணைய நினைத்திருந்திருப்பீங்க. அந்த தனிமை உங்களை கொன்னே தின்றிருந்திருக்கும். நம்பிக்கை சிதைந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகம் இருந்திருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானம் பலமிழந்த போதும் கடவுள், பக்தி, தர்மம், நியாயம் என்ற எல்லாவற்றின் மீதும் உங்களுக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலுமா சிதைந்து போயிருந்திருக்கும். நல்லவர்களுக்கு காலமில்லை, அநியாயம் செய்பவர்கள்தான் வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் உங்க மனசுல ஆழ பதிந்திருக்கும். நீங்க கும்பிட்ட தெய்வங்கள் உங்களை கைவிட்டு விட்டதாக உணர்ந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது தோல்வியில தான் முடிந்திருக்கும் உங்களுக்கு என்ற எதிர்மறை எண்ணம் உங்களை சூழ்ந்து கொண்டதால உங்க சுயநம்பிக்கை முற்றிலுமா பூஜ்ஜியத்திற்கே சென்ற தருணங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ப பாக்கியஸ்தானம் பலமிழக்கும் போதுதான் கடவுள் பற்றியும் தர்மமும் நியாயம் எல்லாவற்றின் மீதுமே உங்களுக்கு இருந்த நம்பிக்கையுமே முற்றிலுமா சிறந்து போயிருந்திருக்கும். நல்லவர்களுக்கு காலமில்லை, அநியாயம் செய்பவர்கள் தான் வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் உங்க மனசுல ஆழமாக பதிந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எந்த காரியத்தை தொடங்கினாலுமே அது தோல்வியில தான் முடிந்திருக்கும் என்ற எதிர்மறை எண்ணம் உங்களை சூழ்ந்து கொண்டதால உங்க சுயநம்பிக்கை முற்றிலுமாவே பூஜ்ஜியத்திற்கு சென்ற தருணங்களும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். மீண்டும் எழுவதற்காக போராடிய வாழ்க்கை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். நட்சத்திரங்களுடைய சுழற்சி மாறுகிறது. இத்தனை துரோகங்களும், இழப்புகளும், அவமானங்களும் மற்றும் ஏமாற்றங்களை கடந்தோ கன்னி ராசியின் அசாத்திய புத்தி கூர்மையும் மற்றும் லக்ன பலம் உங்களை அப்படியே விட்டு விட்டுருக்காது. விழுந்த இடத்திலேயே மடிந்து போக நீங்க சாமானியர்கள் அல்ல. தற்போதைய கோசார கிரகங்களுடைய மாற்றமும் உங்கள் ராசிக்கு வரவிருக்கும் குரு, சனி பகவான்களின் சாதகமான பார்வைகளும் உங்களை மெல்ல மெல்ல அந்த பாதாள சாக்கடையிலிருந்து மேலே தூக்கி கொண்டிருந்திருக்கும். இழந்த பணத்தை விட உங்களை அவமானப்படுத்தியவங்களுடைய முன்னால வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உங்க நெஞ்சில தீயா எரிய தொடங்கியிருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு வழியுமே உங்களை ஒரு சிறந்த மனிதராகவும் பக்குவப்பட்ட ராஜா தந்திரியாகவும் மாற்றியிருந்திருக்கும். இப்போ நீங்க மீண்டும் ஒரு புதிய அவதாரம் எடுத்து உங்க உழைப்பையும் புத்தியையும் முதலீடாக்கி சிதைந்த உங்க கோட்டையை மீண்டும் கட்டியெழுப்ப போராடி கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துரோகங்களும், இழப்புகளும், அவமானங்களும் மற்றும் ஏமாற்றங்கள் நிறையவே நடந்திருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து தான் நீங்க நிறைய கூர்மையும் மற்றும் லக்ன பலமும் உங்களை அப்படியே விட்டு வந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அது கூட இழந்த பணத்தையும் விட உங்களை அவமானப்படுத்தியவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் உங்க நெஞ்சில தீயாவே எரிய தொடங்கி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள. நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு வழியுமே உங்களை ஒரு சிறந்த மனிதராகவும் பக்குவப்பட்ட ராஜ தந்திரியாகவுமே மாற்றியிருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மரியாதை மற்றும் கௌரவம் உங்களுக்கு உயரப் போகின்றது. சமூகத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலும்
உங்களின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப் போகின்றது. உங்களின் நேர்மையான குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் கண்டு மக்கள் உங்களை மதிப்பாங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். எந்த ஒரு சுப காரியத்திலையும் உங்களை முன்னிறுத்தி செயல்படுவீங்க. நீங்க பணிபுரியும் இடத்திலையும் உங்களோட ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி மரியாதை வழங்கப்பட போகிறது. அரசு சார்ந்த வழிமுறைகள்ல நீங்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு தேடி வரும். உன்னத நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது நீங்க வாழுற பகுதியிலையும் சமூகத்திலையுமே உங்களோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய நேர்மையான குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுமே கண்டு மக்கள் உங்களை மதிப்பாங்க. அது மட்டுமல்லாம நீங்க பணிபுரியும் இடத்திலையும் உங்களோட ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி மரியாதை உங்களுக்கு வழங்கப்பட போகின்றது. அரசு சார்ந்த வழிமுறைகள்ல நீங்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகளும் அங்கீகாரங்களும் தேடி வரப்போவது உன்னத நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்பார்த்த வேலை நிறைவேறும் உங்களுக்கு. நீண்ட நாட்களா அரசு துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ தள்ளிப்பை குறிந்த கோப்புகளும் மற்றும் விண்ணப்பங்களும் சாதகமா முடிய போகிறது. வீடு, வாகனம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பத்திரப்பதிவு மற்றும் சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்த்த இடத்தில் மாறுதல் கிடைக்கும். மனசுக்குள்ள நீண்ட நாட்களா நினைத்து கொண்டிருந்த முக்கிய லட்சியங்கள் மற்றும் காரியங்கள் எவ்வித தொய்வுமின்றி நீங்கள் விரும்பிய மிக சிறப்பாகவே நடைபெறப் போகிறது உங்கள் வாழ்க்கையில. அது நீங்கள் நீண்ட நாட்களாகவே அரசு துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ தள்ளி போயிருந்த உங்களுடைய கோப்புகள் மற்றும் விண்ணப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. நீங்கள் வீடு, வாகனம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பத்திரப்பதிவும் மற்றும் சட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. மனசுக்குள்ள நீங்க நீண்ட நாட்களா நினைத்து கொண்டிருந்த முக்கிய லட்சியங்களும் மற்றும் காரியங்களும் எவ்வித தொய்வுமின்றியே நீங்க விரும்பியபடி மிகச் சிறப்பா உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு தொடரும். உங்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் கிரகங்களுடைய சுபாற்றலும் இணைந்து உங்க பாதையை வெற்றிகரமான முன்னேற்ற பாதையாகவே மாற்றப் போகின்றது. சோதனைகளை சாதனைகளாக்கி காட்டும் உங்களுடைய விடாப்பிடியான குணம் உங்களை மென்மேலும் உயர்த்தப் போகின்றது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் அடுத்த இலக்குகளை நோக்கி நீங்க தங்கு தடையின்றி முன்னேறி செல்வீங்க. முந்தைய தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்க வெற்றிகரமான பாதையில் புதிய வியூகங்களை வகுக்க போறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமும் பொருளாதார நிலையுமே குடும்ப பின்னணியுமே உயர்ந்து இனி வரும் காலம் உங்க வாழ்வுல ஒரு பொற்காலமாக திகழும் என்பது சின்னமாக அமையப் போகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களோட உழைப்பும் விடாமுயற்சியுமே கிரகங்களுடைய சுபாற்றலுமே இணைந்து உங்க வாழ்க்கை பாதையை வெற்றிகரமான முன்னேற்ற பாதையாவே மாற்றப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோடைய ஒவ்வொரு நிலையிலையுமே அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நீங்க தங்கு தடையின்றி முன்னேறி செல்ல போறீங்க. வெற்றிக்கான புதிய வியூகங்களை நீங்க வகுக்க போறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தரமும் பொருளாதார நிலையும் குடும்ப பின்னணியும் உயரப் போகிறது. இனி வர காலங்கள்ல இவை அனைத்துமே உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அங்கீகாரங்களும் உங்களுக்கு தேடி வரும். உன்னத நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது நீங்க வாழுற பகுதியிலையும் சமூகத்திலையுமே உங்களோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையில. உங்களுடைய நேர்மையான குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுமே கண்டு மக்கள் உங்களை மதிப்பாங்க. அது மட்டுமல்லாம நீங்க பணிபுரியும் இடத்திலையும் உங்களோட ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி மரியாதை உங்களுக்கு வழங்கப்பட போகின்றது. அரசு சார்ந்த வழிமுறைகள்ல நீங்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகளும் அங்கீகாரங்களும் தேடி வரப்போவது உன்னத நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்பார்த்த வேலை நிறைவேறும் உங்களுக்கு. நீண்ட நாட்களா அரசு துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ தள்ளிப்பை குறிந்த கோப்புகளும் மற்றும் விண்ணப்பங்களும் சாதகமா முடிய போகிறது. வீடு, வாகனம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பத்திரப்பதிவு மற்றும் சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்த்த இடத்தில் மாறுதல் கிடைக்கும். மனசுக்குள்ள நீண்ட நாட்களா நினைத்து கொண்டிருந்த முக்கிய லட்சியங்கள் மற்றும் காரியங்கள் எவ்வித தொய்வுமின்றி நீங்கள் விரும்பிய
மிக சிறப்பாகவே நடைபெறப் போகிறது உங்கள் வாழ்க்கையில். அது நீங்கள் நீண்ட நாட்களாகவே அரசு துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலேயோ தள்ளி போயிருந்த உங்களுடைய கோப்புகள் மற்றும் விண்ணப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. நீங்கள் வீடு, வாகனம் வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பத்திரப்படிவம் மற்றும் சட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. மனசுக்குள்ள நீங்க நீண்ட நாட்களா நினைத்து கொண்டிருந்த முக்கிய லட்சியங்களும் மற்றும் காரியங்களும் எவ்வித தொய்வின்றியே நீங்க விரும்பியபடி மிகச் சிறப்பா உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு தொடரும். உங்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் கிரகங்களுடைய சுபாற்றலும் இணைந்து உங்க பாதையை வெற்றிகரமான முன்னேற்ற பாதையாகவே மாற்றப் போகின்றது. சோதனைகளை சாதனைகளாக்கி காட்டும் உங்களுடைய விடாப்பிடியான குணம் உங்களை மென்மேலும் உயர்த்தப் போகின்றது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நீங்க தங்கு தடையின்றி முன்னேறி செல்வீங்க. முந்தைய தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்க வெற்றிகரமான பாதையில் புதிய வியூகங்களை வகுக்க போறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமும் பொருளாதார நிலையுமே குடும்ப பின்னணியுமே உயர்ந்து இனி வரும் காலம் உங்க வாழ்வுல ஒரு பொற்காலமாக திகழும் என்பது சின்னமாக அமையப் போகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களோட உழைப்பும் விடாமுயற்சியுமே கிரகங்களுடைய சுபாற்றலுமே இணைந்து உங்க வாழ்க்கை பாதையை